இது நம்மள 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 19, அதாவது 19வது டே தான். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. 65.750 ஒரு 2 டேஸ்க்கு வந்து நான் வெயிட்டே செக் பண்ணலை. 2 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணும்போது எனக்கு இந்த வெயிட் காமிச்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக நம்ம 64 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பழைய வீட்டுக்கு திரும்ப வந்துடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி, அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து குருமாக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதில் சியா சீட்ஸ் போட்டு ஊற வச்சுட்டு அதில் பப்பாளி வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மிக்சடு நட்ஸும் சேர்த்துட்டு அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்ப தேங்காய் பாலில் நம்ம சியா சீட்ஸ் ரெடி பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ அப்படி இல்லைன்னா டின்னராகவோ பப்பாளியை எடுத்துக்கிட்டீங்க. பப்பாளி, அன்னாச்சி பழம், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், அதெல்லாம் லோ அண்ட் கலரி, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, அதாவது மலச்சிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்கும் பப்பாளி கொடுக்கும்போது. என் சின்ன பாப்பா பெரிய பாப்பாவை விட நல்லாவே சாப்பிடுவா பப்பாளி. வந்து நாங்கள் 2 பேரும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ருந்தோம். 2 முட்டை போட்டு ஆம்லேட், 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா லஞ்சுக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். 2 முட்டையில் 1 முட்டை வந்து எல்லோ, 1 முட்டை வந்து 2 முட்டை, 1 முட்டை எல்லோ, 1 முட்டை வந்து எல்லோ இல்லாமல் சேர்த்துருந்தேன். மொத்தம் 2, 1 எல்லோ தான் நான் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த வெயிட் லாஸ் வந்து 30 டேஸில் 19வது நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 68 இருந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 68 இருந்து இப்போ 19வது நாள் நான் கரெக்டாக ஃபாலோ என்றைக்கெலாம் பண்ணியிருக்கணும் அந்த நாளை மட்டும்தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் வெயிட் லாஸ் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகி வருதுனாலும் நான் வந்து கரெக்டாக போட்டுட்ருக்கேன். அதனால் நீங்கள் எதுவும் டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா 68 65 வரைக்கும் ரீச் ஆகியிருக்கேன் இந்த 19 நாளில். கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சாயந்தரம் டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ஸ்வீட்லாம் நல்லாவே சாப்பிட்ருந்தேன். அதாவது ஒரு முறுக்கு, ஒரு ரவா லட்டு, கொஞ்சமாக பாயாசம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். பெரிய அளவுக்கு வெயிட் வந்து கூடலை. இப்படி தான் மெயின்டைன் ஆகுது. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.